அவர் மகானாத்தான் இருந்திருக்கக்கூடும். ஏன்னா அவர் செய்த செயல் அப்படி. ஏன் சொல்கிறேன்னு பின்னாடி உங்களுக்கே புரியும். மகான்கிட்ட போய் இவர் அறிமுகப்படுத்துகிறார். ஐயா, எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு பிளட் கேன்சர் இருக்குது, நான் டாக்டர் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாரு. இதையெல்லாம் மகான் கேட்குறார். ஓ, உனக்கு ரத்த புற்றுநோயா? உடனே சொன்னார். மகான் திருப்பி சொல்கிறார், ஆம், உனக்கு இரத்த புற்றுநோய், ஏற்றுக்கொள், கொஞ்ச நாள் இங்கிரு, எல்லாத்தையும் பாரு, உங்கள் வீட்டுக்கு கிளம்புன்றார். ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள், இது ஒரு வார்த்தை. இவர் மகானாக இருந்திருந்தால் ஜீம் பூம்பான்னு ஏதாவது கையிலேருந்து எதையாவது அவனோட கொடுத்து தொட்டு எதையாவது குணப்படுத்துவார்னு பார்த்தா ஒன்றே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார், ஏற்றுக்கொள். அதோட சரி. இவரும் ஏமாற்றத்தோட ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாரு. ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் உள்ளுக்குள்ளே அந்த வார்த்தை திருப்ப 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 ஓடிக்கிட்டே இருக்கு. ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள். ஆமாம், எனக்கு வந்துருச்சு, ரத்த புற்றுநோய் வந்துருச்சு, ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வராரு. வந்ததுலேருந்து திருப்ப திருப்ப இந்த வார்த்தையை அவருக்கு செயலாக மாறுது, உணர்வாக மாறுது. அவருக்கு வந்ததை ஏற்றுக்கிட்டார். ஆமாம், எனக்கு வந்துருச்சு. அதனால் அப்போ தான் ஒரு உண்மை புரியுது. எப்போ நோய் வந்ததோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள தொடங்கிய போதே வாழ்வில் அந்த நோயினுடைய தீவிரம் குறையத் தொடங்கும். ஆனால் 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.